நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நீட் விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நேற்று மாலை இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் எஞ்சியிருக்கும் 4 நாட்களில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதன்படி இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவித்து விவாதம் நடைபெறும் நிலையில் அதில் பங்கேற்கும் எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், நாடாளுமன்றத்தில் தீவிர எதிர்ப்பை பதிவு செய்ய எதிர்க்கட்சி தயாராகி வருவதாக தெரிவித்தார். ये पूरा जनादेश प्रधानमंत्री के लिए एक निजी हार है, एक राजनीतिक हार है और एक नैतिक हार है. उसको स्वीकारना चाहिए. वो पहचान नहीं रहे हैं कि 2024 का जनादेश क्या है. विपक्ष याद दिलाएगा, रोज याद दिलाते रहेंगे. क्या हुआ सर मीटिंग? Nothing. Tomorrow we are giving notices on NEET. मीटिंग का क्या हुआ? That's all. That's the meeting. Tomorrow we'll give notices on NEET. All the burning issues of the country are the issues that we are going to raise. We are going to be speaking the Jan Ki Baat, not Pradhan Mantri's Man Ki Baat. Will you be making notices in the Rajya Sabha? We'll let you know tomorrow. எதிர்க்கட்சியினர் கொண்டுவரும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஒன்றிய அரசு அனுமதிக்காது என்ற போதிலும் நீட் உள்ளிட்ட பிற பொதுத் தேர்வுகள் குறித்த பிரச்சினை தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டால் நாடாளுமன்ற அவைக்குள்ளேயே இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, மக்கள் பிரச்சினைகளுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பிரச்சினை எழுப்பினால் உரிய பதிலளிக்க பாஜக எம்பிக்கள் தயாராக உள்ளதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.